Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in plus 1 mathematics previous year quotidian examination 2023 தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும், நீங்கள் ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். எப்படி சார்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி இதில் இருக்க 1 மார்க், ஏன்னா நம்ம மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 மார்க்கில் 21 மார்க் 1 மார்க் புக் பேக் இருக்க கொஸ்டின் தரவாக பார்த்தீங்களாவே போதும். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு செப்பரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டுக்கங்க. இதில் இருக்கிற 2 மார்க் மட்டும் செப்பரேட்டாக 2 மார்க் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா இதில் இருக்கிற 2 மார்க் செப்பரேட்டாக எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் 3 மார்க், அதுக்கப்புறம் 5 மார்க். ஐ மீன் நான் சொல்கிறதுனா ஒரு நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரித்து இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் மிட்டம்னு சொன்னேன். ஸோ அதே மெத்தட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டையிலுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் வரக்கூடிய கோட்டையில் நல்ல மார்க் எடுக்கலாம். வேணா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஷூராக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ 21 மார்க் வந்து புக் பேக்லேருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேட்டிருக்காங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஈஸி ஆன்சர். 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம் ஃபஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டொமைன், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் லைன் ரொம்ப சிம்பிளான சம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா சம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் அல்ஜிப்ரா வந்து கேட்டிருக்காங்க. டிக்னாமெட்ரியில் கம்பேர் பண்ணக்கூடியது, பெர்முடேஷன் ரூலும் அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிடில் டேர்ம்ஸும் பிரின்சிபல் வேல்யூ ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. கம்பல்சரி கொஸ்டினும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேட்டிருக்க கொஸ்டின் ஆல்ரெடி ஃபஸ்ட் மிட்டமில் கேட்ட கொஸ்டின் நிறைய. ஒரு எக்ஸாம் 8+8 8+8 and 8 லாஸ்ட் நமக்கே தெரிய 10th கேட்டிருக்க கொஸ்டின் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லேயும் எய்தர் ஆர் சாய்ஸில் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கேன். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நல்லா பாருங்கள், லாக் சம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கட்டாயம் பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போதுன்னா இல்லை டிக்னாமெட்ரியில் செலக்டிவாக சம் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் இருக்கிற சம் மட்டும் டிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இல்லை பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் கம்பேர் பண்ணும்போது ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஆயத்தொலை வடிவில் சொல்லி அந்த கான்செப்ட் இருக்கிற சம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஷின் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ 90 மார்க்கில் 21 மார்க். ஸோ 21 இருக்கிறது கொஷின் பேப்பர் நல்லா பாருங்கள். அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் சாப்டரில் கேட்டிருக்காங்க. தீர்க்க சால்வ் ரொம்ப ஈஸியான சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இணைமுனை கோணமும் அதே மாதிரி எண்ணின் மதிப்பு கட்டாயம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 27 29 ஈஸியாக போடும். 29 30 ரொம்ப சிம்பிள். இருபடிச்சோம்னா x² - ஆல்பா + பீட்டா × x + ஆல்பா பீட்டாவில் போகக்கூடிய சம் தான். அதுக்கு என்ன a இன்டர்செக்ஷன் b வீச்சகம் சுருக்குக. 33வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். காஞ்சிகேட் மெத்தடில் போடும். 1/3 - √8 இன்ட்டு 3 + √8 3 + √8 அதுக்கு சால்வ் சம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் கெழு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கோடமை புள்ளிகள், நேர்கோட்டின் சமன்பாடு. அதுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துரு. எல்லா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பகுதி பின்னமாக்கல, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். கணித தொகுத்தறி முறையில் n > 1 > 1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோராய மதிப்பும் நேர்கோட்டை குறிக்கணும் பார்த்தா தனித்தனி சமன்பாடு இருக்கோடு இடைப்பட்ட கோணமும் இது கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் கம்பேரிசன் கொடுத்துருவோம். அடுத்து 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த கொஸ்டின் எது படிக்காதிருக்கணும், ஐ மீன் எது ஒர்க் அவுட் பண்ணாதீங்கன்னா அந்த சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தீர்வு, அதே மாதிரி விரிவாக்கம், நெக்ஸ்ட் மதிப்பு காண்க, தட் மீன்ஸ் வந்து ஃபேக்டர் 7 ஃபேக்டரியல் 8 ஃபேக்டரியல் 9 ஃபேக்டரியல் ரொம்ப சிம்பிள். இருபடி சமன்பாடு எல்லா கொஸ்டினுமே கேட்பாங்க. வீச்சகம் சம், லாக் சம் எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். மதிப்பு காண்க, அதே கம்பல்சரி சம்மும் டைம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுற சம் தான். 5 மார்க்கில் இந்த சம் எல்லா கொஸ்டின் பேப்பருமே வரும். எப்பயும் மதிப்புகள் கண்டுபிடிக்கிறது, பகுதி பார்ஷியல் ஃப்ராக்ஷனும், கணித தொகுத்தறி, நேப்பியர் சூத்திரம் கட்டாயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்பல்சரி நேப்பியர் சூத்திரம் வந்து வரும். நேப்பியர் ஃபார்முலா 2 கொடுத்துருப்பாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. மதிப்பு காண்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தீர்வுகளின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போடக்கூடிய கேட்டகரி பேசிக் அல்ஜிப்ராலாம் கேட்டிருக்காங்க. இது 3வது கொஸ்டின் பேப்பர். அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 20 மார்க்ஸ் அப்படியே பார்த்துருப்பாங்க. ஸோ 2 மார்க்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லையும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஈக்குவேஷன் y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1 போடக்கூடியது. 3 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டோரியல் சம். அதே மாதிரி வந்து ரைட் த ஐடென்டிட்டிஸ் ஆஃப் cos 2 யோட ஐடென்டிட்டி, தட் மீன்ஸ் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இந்த 41 கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வந்திருக்கும். அதே மாதிரி சால்வ் சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண வந்து டிக்னாமெட்ரியில் கொடுத்துருக்க சம். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கட்டாயம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு சம். லாக் சம் ஈஸியான சம் தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2a + 3b = 30 இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த சம் ரொம்ப சிம்பிள். ரிஃப்ளாக்சிவாக, சிமெட்ரியாக, ட்ரான்சிட்டிவாக, ஈக்குவலன்ஸாக போடக்கூடியது. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதில் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதனால் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஏதாவது இது கேட்காத சம் இருந்தால் இதில் வந்து நான் பார்த்தா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஃபேக்டோரியல் நம்ம ரிப்பீட்டட் சம் தான் கொடுத்தேன். ஃபைண்ட் த வேல்யூ, அதே மாதிரி நெக்ஸ்ட் ரேஞ்ச் கான்செப்ட், சால்வு, அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண பார்த்தா ஃபைண்ட் த வேல்யூ ரிப்பீட்டாக கொடுத்தா, லாக் சம் எல்லாத்தையும் ரிப்பீட்டாக கொடுத்தா, சிம்பிளிஃபை ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் ரூட் எடுத்து போடக்கூடியது. நேப்பியர் ஃபார்முலா இதுலையும் கேட்டால் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சம் ஆஃப், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர்த் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபைண்ட் த வேல்யூ இந்த சம்மும் எல்லா கொஸ்டின் வேலையும் சிம்பிளிஃபை கொஸ்டின் நம்பர் 46 வந்து ரொம்ப 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 முக்கியமான சம். 46 கட்டாயம் போடலாம். அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 90 மார்க்கில் 21 மார்க். ஸோ 25 மார்க் எடுத்தால் பாஸ், 21 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சால்வு, கம்ப்யூட் பண்ணக்கூடிய சம், டிஸ்டன்ஸ் பெர்மிட்டேஷனு, ரேஞ்சு, ஃபைண்ட் த வேல்யூ, கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் பேசிக் ஃபார்முலா வச்சு போடக்கூடியதான். அதுக்கப்புறம் லாக் சம்மும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதுலையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நேப்பியர் ஃபார்முலா கம்பேரிசனோட அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஃபைண்ட் த வேல்யூட கான்செப்ட் கொடுத்தா கொஸ்டின் 47 வந்து சைன் தீட்டா கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம்மா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் பார்ட்டில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படி பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு பகுதி ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்க உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். இதில் எந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதிருக்கீங்களோ அந்த சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 21 மார்க் ஆப்ஷனோட எழுதுங்க. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி வந்துட்டுனா 2 டெசிமல் பிளேசஸ் வேல்யூ கண்டுபிடி ஃபைண்ட் த வேல்யூ. 3 மார்க் கொஸ்டினும் கம்பல்சரி வரைக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசால்வ் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனு, அதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ, லாக் சம். நெக்ஸ்ட் 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க் பாருங்கள். கேட்காத சம் 1:2:3 பார்க்கல விகிதம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அதே மாதிரி நிறுவு சம் 2 சம் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கேட்டகரியில் பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருப்பி சொல்லக்கூடியது தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன், கணித தொகுத்தறிவு இந்த கேட்டகரி நல்லா பாருங்கள். அடுத்தது அதே தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 2022க்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ 21 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சால்வ் சம், ஃபைண்ட் த வேல்யூ எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பேப்பர் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 5 மார்க்கும் பாருங்கள். பார்ஷியல் ஃப்ராக்ஷன், அந்த கணித தொகுத்தறிவு வேல்யூ கம்மி, நேப்பியர் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டின். நேப்பியர் ஃபார்முலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 90 மார்க்கில் 21 மார்க். 2 மார்க் பாருங்கள். தீர்க்க, மதிப்பு காண்க. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருந்தா. ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் இப்படி ஃபாலோ பண்ணால் 2 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க் தனியாக வந்து செப்பரேட்டாக எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 21 மார்க். 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் பார்த்து ஸ்மாலர் தென் கான்செப்ட், சால்வ், நெக்ஸ்ட் பிரின்சிபல் சொல்யூஷன், ஃபைண்ட் த வேல்யூ, ஃபைண்ட் த ஈக்குவேஷன், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முலா. தட் மீன்ஸ் ஸ்லோப்பு இன்டர்செப்ட் ஃபார்முலா வந்து y = mx + c கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்தது கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கம்பல்சரி சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின், லாக் சம்மு, பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ரிப்பீட்டட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 21 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 மார்க்கு இருபடி சமன்பாடு, ஆதிப்புள்ளி, ஃபைண்ட் த வேல்யூ, ஃபேக்டோரியல் 1/8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/9 ஃபேக்டோரியல் n/10 ரொம்ப சிம்பிள். 8 ஃபேக்டர் 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 கம்பேர் பண்ணக்கூடியதான். 3 மார்க்கும் ஈஸியாக கூடுதல் காங்க கட்டாயம் போடலாம். வர்க்க மூலம் கட்டாயம் போடக்கூடிய சம் தான். இதுலேயும் நமக்கு ஆல்ரெடி சொன்ன பகுதி பின்னங்களாக கணித தொகுத்தல் கட்டாயம் இதில் இருந்ததுன்னா நேப்பியர் கொஸ்டினும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட 2023க்கான கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 21 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். பனானா இதில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம் பகுதி பின்னங்களாக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குக இந்த 27 கட்டாயம் போடலாம். லாக் சம்மு, வீச்சகம், மதிப்பு காண்க, ஃபேக்டோரியல், மதிப்பு காண்களே ரிப்பீட்டாக இருக்குது. சார்பகம், பகுதி பின்னம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எல்லா கேட்டகரியிலும் இருக்குது. கணித தொகுத்தறிவு கான்செப்டும் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்துட்டு வாங்க. 2 மார்க் சால்வு எல்லாமே ரிப்பீட்டட் சம் தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் கேட்காத சம்மாக இருந்ததுன்னா அதை செப்பரேட்டாக எழுதிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் சொல்லும் போது இதில் 21 மார்க், 7 2 மார்க்கும் ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின் நிறையா இருக்குது. இதில் கம்பேரிசன் கொஸ்டின் 30 29 ரொம்ப பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளாக பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும். 29 பார்த்தீங்கன்னா வெட்டு துண்டு வடிவத்தினா x/a + y/b = 1. அதே மாதிரி பார்த்தா மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாடு x² - ஆல்பா + பீட்டா × x + ஆல்பா பீட்டாவில் கம்பேர் பண்ணக்கூடியது. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங், சுருக்குக, தீர்க்க எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். 41 ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கோம். ரொம்ப முக்கியமான சம். இந்த a + b + c = 180 இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்திருக்காங்க. அதே பகுதி பின்னமாக ரிப்பீட்டட் கொஸ்டின், கணித தொகுத்தறிவு முறைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணித சமன்பாடு எழுதுது. நெக்ஸ்ட் 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்லும் ரொம்ப கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம். முதன்மை மதிப்பு, ஃபைண்ட் த வேல்யூ, அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது 5 மார்க் கொஸ்டினும் 3 மார்க் கொஸ்டினும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரே வீடியோவில் மோர் தென் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரே கேட்டகரியில் கொடுத்துருங்க. அதனால் ஃபஸ்ட்டே சொன்னேன், இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஒரு நீங்கள் பார்த்து மேத்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஸோ 3 பிரிச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதில் இருக்க
2 மார்க் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா 2 மார்க் எழுதிடுவாங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற 2 மார்க் பார்க்கும்போது எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த கொஸ்டின் தவிர மற்ற கொஸ்டின் எழுதிட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக ஒரு லிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய கோட்டையிலே நீங்கள் நல்ல மார்க் சென்டமே எடுக்கலாம். 1 மார்க் தான் 1 ஆர் 2 மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து 15 16 வரைக்கும் 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 1 மார்க் மட்டும் தான் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை கேட்கக்கூடிய 1 மார்க்குக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சணும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி மேத்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்பும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் support to our channel GR Success ST. Thank you all.